வணக்கம். இன்றைக்கு 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025. நான் இப்ப நிக்கிறது வந்து நோர்வேண்ட தலைநகரம் ஒஸ்லோண்ட பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு. இதுதான் அந்த பாராளுமன்ற கட்டிடம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் பாராளுமன்ற கட்டிடம். இது பாராளுமன்றத்தை இது ஒரு 5 நட்சத்திர விடுதி உண்டு. இது இந்த வீடியோ அதாவது இந்த காணொலி எதுக்காண்டு சொல்லி சொன்னா இன்றைக்கு நோர்வேண்ட பாராளுமன்ற தேர்தல் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இன்றைக்கு நோர்வேண்ட பாராளுமன்ற தேர்தல். நான் நேற்று ஒரு பதிவில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 8 மணித்தியாலம் 30 நிமிஷங்கள்ல வந்து நோர்வேண்ட இந்த பாராளுமன்றத்தை கைப்பற்ற போறது எந்த கட்சின்னு தெரிய வரும். இலங்கையில பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா நினைக்கிறேன். நோர்வேல பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் நோர்வேண்ட தொழிலாளர் கட்சி வந்து 49 இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருந்தது. நோர்வேல ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிச்சுன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிச்சுன்னா குறைஞ்சது 85 ஆசனங்களை வந்து அந்த கட்சி வந்து பெற்றிருக்க வேணும். ஆனா இவ ஆக கூடினதா தொழிலாளர் கட்சி பெற்ற ஆசனங்கள் வந்து 49. இன்னும் 2 வேற கட்சியோட இணைஞ்சுதான் இந்த ஆட்சியை வந்து அவை அமைச்சிருந்தவ. இலங்கை இந்தியா மாதிரி தான். அதாவது என்னன்னு சொல்றாண்டா, ஒரு கட்சி தனித்து ஆட்சியை அமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இங்க. அதை விட நான் ஏற்கனவே நேற்று ஒரு பதிவில் சொன்ன விஷயம் உண்டு. இலங்கையின் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட கம்சாயினி குணரத்னம் அவ வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வயசு 37 நினைக்கிறேன். தன்னுடைய 5-6 வயசுல வந்து யாழ்ப்பாணத்தில இருந்து புலம்பெயர்ந்து நோர்வேக்கு வந்தவா. நோர்வேக்கு வந்து தொழிலாளர்கள் கட்சியில ஒரு அங்கத்தவராகி அதுக்கு பிறகு வந்து அந்த கட்சியின் படிப்படியா மேல வந்து ஒஸ்லோ நகர சபையின் பிரதி மேயரா இருந்தவா. கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்று இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறா. இந்த தடவையும் அதாவது இன்று நடக்க போற இந்த தடவையிலும் வந்து திருப்பவும் வந்தவா போட்டிடுறா தொழிலாளர் கட்சியில ஒஸ்லோவில். அவாவும் வந்து திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவான்றது இன்னும் ஒரு 8-8 மணித்தியாலங்கள தெரியும். நேற்றைய பதிவில் சொன்ன மாதிரி தான் ஒரு தமிழச்சி வந்து நோர்வேண்ட பாராளுமன்றத்தில் இருக்கிறது வந்து தமிழர்களாகிய எங்களுக்கு பெருமை. கட்சியின் கொள்கைகளுக்கு அப்பால வந்து தமிழர் என்ற ரீதியில ஒரு தமிழச்சி இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமை. இன்னும் ஒரு 8 மணித்தியாலம் தான் இருக்கு. இப்ப என்ன சொல்ற, இலங்கை இந்தியா மாதிரி தேர்தல் வந்து அவ்வளவு கலகலப்பா இல்லாம இருக்காது. வளமையான ஒரு நாளா தான் இருக்குது. காட்டுறன் பாருங்க, எல்லாரும் வேலைக்கு போவார்கள். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு மட்டும்தான் நீங்க வாக்களிக்கலாம் இல்லை. அப்ப இலங்கையில வந்து இன்றைக்கு மட்டும்தான், அதாவது தேர்தல் நாள் மட்டும்தான் வாக்களிக்கலாம். நோர்வேல வந்து பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லி சொன்னா உள்ளூராட்சி தேர்தலா இருக்கட்டும், 10 நாள்கள் 2 கிழமைக்கு முன்னமே வந்து வாக்குச்சாவடிகளை அமைத்து விடுவார்களா. தற்காலிகமான வாக்குச்சாவடிகளை அமைச்சு விடுவினோம். மக்கள் வந்து எப்ப வேணுமென்றாலும், அதாவது 8ல இருந்து 4 மணி 5 மணி மட்டும் வாக்குச்சாவடிகள் திறந்திருக்கும். மக்கள் தங்களுக்கு இலகுவான தங்களுக்கு ஏற்ற நேரத்துல வந்து வாக்கை செலுத்தி கொள்ளலாம். அதாவது இன்றைக்கு தான் வந்து இந்த வாக்கை போடணும் இல்லை. பல மக்கள் வந்து கிட்டத்தட்ட நேற்று ஒரு செய்தியின்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 30-40 வீதமான மக்கள் ஏற்கனவே வந்து தங்களுடைய வாக்கை செலுத்தி விட்டார்கள் இந்த தேர்தலுக்காக. இன்றைக்கு தான் கடைசி நாள். அதாவது இன்றைக்கு இரவு இன்னும் ஒரு 8-8:30 மணித்தியாலத்துல இந்த முடிவுகள் வந்து தெரிய வரும். அப்ப அடுத்த 4 வருஷத்துக்கு நோர்வேண்ட இந்த பாராளுமன்றத்தை ஆள போறது தொழிலாளர் கட்சியா, மீண்டும் தொழிலாளர் கட்சியா, இல்ல வெளிநாட்டவருக்கு எதிரான ஒரு கட்சியும் வந்து இங்க இருக்குது. அவாவும் வந்து கருத்து கணிப்புல வந்து கிட்டத்தட்ட முன்னணியில இல்லாட்டிலும் 3வது இடத்துல இருக்கிறா. இதுகள் எல்லாம் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல தெரிய வரும். அடுத்த ஒரு பதிவில் இல்ல அடுத்த ஒரு காணொலியில வந்து நான் உங்களுக்கு நோர்வேல ஆட்சியை பிடிச்சினோம்னு சொல்றேன். அது வரைக்கும் நன்றி. செய்திகளுக்காக நோர்வே ஒஸ்லோவில இருந்து உங்களுடைய தபேஸ் புளோக்கர்.